மற்றொரு வீடியோவினூடாக உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். கடந்த மாதங்களாக சிக்கன்குனியா காய்ச்சல் காரணமாக பலரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அதனை தொடர்ந்து சிக்கன்குனியா காய்ச்சல் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்றினை கூட நாங்கள் பதிவிட்டிருந்தோம். இன்று பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சிக்கன்குனியா காய்ச்சலை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கின்ற பலரையும் பாதித்திருக்கின்ற சிக்கன்குனியா ஆத்தரைட்டிஸ் தொடர்பாக, சிக்கன்குனியாவில் தொடர்ந்து ஏற்படுகின்ற மூட்டு வருத்தங்கள் தொடர்பாக, அது எவ்வாறு ஏற்படுகின்றது, அதற்கான சிகிச்சைகள் காணப்படுகின்றதா, அதை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் போன்ற பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். எங்களுடைய ஏற்கனவே நாங்கள் வெளியிட்ட சிக்கன்குனியா காய்ச்சல் வீடியோவினை பார்வையிடாதவர்கள் அந்த வீடியோவினை பார்வையிட்டு மீண்டும் எங்களுடைய இந்த ஆத்தரைட்டிஸ் வீடியோவை பார்வையிடுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்தும் முழுமையான வீடியோவுடன் இணைந்திருங்கள். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக். சிக்கன்குனியா காய்ச்சல் 1950களிலிருந்து தன்சானியாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட காய்ச்சல் என்பது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கடந்த வீடியோவினூடாக தெரியப்படுத்தி இருந்தோம். கடந்த மாதங்களில் இலங்கையில் மற்றும் ஆசிய கண்டத்தில் பலருக்கும் இந்த சிக்கன்குனியா காய்ச்சல் ஏற்பட்டது. பெரும்பாலானவர்கள் கேட்கின்ற அனைவரும் இந்த சிக்கன்குனியா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிவித்திருந்தார்கள். எனவே அதனை தொடர்ந்ததாக இந்த சிக்கன்குனியாவினை தொடர்ந்து பலரும் இந்த மூட்டு வருத்தத்தினால், இந்த சிக்கன்குனியா ஆத்தரைட்டிஸினால் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இது பொதுவாகவே சுமார் 30-60% இந்த சிக்கன்குனியா மூட்டு வருத்தங்கள் ஆத்தரைட்டிஸ்கள் ஏற்படுகின்றது. எங்களுடைய கடந்த வீடியோவின் ஊடாக கூட நாங்கள் இது தொடர்பாக தெரிவித்திருந்தோம். சிலருக்கு இது 1 மாதம் அளவில் நீடிக்கின்றது, சிலருக்கு 3 மாதங்கள், சிலருக்கு 6 மாதங்கள் என, சிலருக்கு இந்த குரோனிக் ஆத்தரைட்டிஸ் என்கின்ற விடயம் 3 வருடங்களையும் தாண்டி, சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த ஆத்தரைட்டிஸ் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிலவுவதாகத்தான் மருத்துவ உலகம் கூறுகின்றது. எனவே இந்த ஆத்தரைட்டிஸ் எவ்வாறு ஏற்படுகின்றது, குறிப்பாக இந்த சிக்கன்குனியா காய்ச்சலினை தொடர்ந்து இந்த மூட்டுகளில் காணப்படுகின்ற இந்த சைனோவியம் என்கின்ற பதார்த்தத்தில் இந்த வைரஸ் நேரடியாக சென்று தாக்குவதன் காரணமாக அமைகின்றது. அதே போன்று எங்களுடைய உடலில் காணப்படுகின்ற நிற்பீரினம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக, அதில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் காரணமாக அது நேரடியாக எங்களுடைய மூட்டுக்களை தாக்குகின்ற சந்தர்ப்பங்களின் காரணமாக இந்த ஆத்தரைட்டிஸ் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இதனை நாங்கள் மொலிக்யூலர் மிமிக்ரி என்று சொல்கின்றோம். எங்களுடைய உடல், எங்களுடைய மூட்டுகளில் காணப்படுகின்ற இந்த சைனோவியமாக இருக்கலாம், அல்லது டெண்டன்ஸாக இருக்கலாம், அதே போன்று மசில்ஸ்களாக இருக்கலாம். இதில் காணப்படுகின்ற பதார்த்தத்தை வைரஸினுடைய பதார்த்தம் என்று நினைத்து தொடர்ச்சியாகவே தாக்குகின்றதன் காரணமாக இந்த மூட்டு வருத்தங்கள், இந்த ஆத்தரைட்டிஸ்கள் இடம்பெறுகின்றது. இந்த மூட்டில் ஏற்படுகின்ற ஒரு இன்ஃப்ளமேஷன் காரணமாகத்தான் இந்த நிலைகள் ஏற்படுகின்றது. எனவே எங்களுடைய உடலில் வைரஸ் சென்றதன் பின்னரும் கூட, காய்ச்சல் முடிவடைந்த பின்னரும் கூட தொடர்ச்சியாகவே எங்களுடைய இரத்தத்தில் காணப்படுகின்ற இந்த இன்ஃப்ளமேஷன் காரணமாக, இது நேரடியாகவே மூட்டை தாக்குவதன் காரணமாகத்தான் இந்த நிலைகள் ஏற்படுகின்றது. எனவே சிலர் குறிப்பிடுகின்றார்கள், எங்களுக்கு எந்த விதமான மூட்டு வருத்தங்களும் இடம்பெறவில்லை, சிலருக்கு இது 1 மாதத்தில் காணாமல் போகின்றது, சிலருக்கு மாத கணக்கில் நீடிக்கின்றது. எனவே எல்லோரையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் அல்ல என்ற விதத்திலும் கூறுகின்றனர். ஆம், இது எல்லோரையும் ஒரே மாதிரியாக பாதிக்கக்கூடிய காய்ச்சலாக கருதப்படுவதில்லை. இதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக ஒவ்வொருவரையும் தாக்குகின்ற வைரசுகள் இந்த சிக்கன்குனியா வைரஸாக இருந்தாலும் கூட அது மாறுபட்ட திரிவுகள் இதனை தாக்குவதன் காரணமாக பல்வேறுபட்ட நபர்களுக்கு பல்வேறுபட்ட அளவில் இதன் தாக்கங்கள், வீரியங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் கடந்த காலங்களில் கோவிட் காய்ச்சல் தொடர்பாக கதைத்திருந்தோம். இந்த கோவிட் காய்ச்சலிலும் கூட நாங்கள் தெரிவித்திருந்தோம், இந்த வைரசுகள் காலத்துக்கு காலம் திரிவுகள் காணப்படுகின்றது. இந்த வைரஸினால் ஏற்படுகின்ற காய்ச்சல் என்பதன் காரணமாக இந்த வைரஸில் காலத்துக்கு காலம் திரிவுகள் ஏற்படுகின்றது. அதே போன்று இந்த சிக்கன்குனியா வைரசுகளிலும் காணப்படுகின்ற சில மாறுபட்ட திரிவுகள் காரணமாக சிலருக்கு குறைவான
ஆத்தரைட்டிஸ் சிலருக்கு கடுமையாக பாதிக்கக்கூடிய ஆத்தரைட்டிஸாகவும் கருதப்படுகின்றது. அதே போன்று சிலரில் காணப்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தியின் தன்மை காரணமாக சிலருக்கு அதிகரித்த நோய் எதிர்ப்பு சக்திகள் காணப்படுகின்றது. எனவே இதன் காரணமாக அதன் தாக்கம் குறைவாக காணப்படலாம். சிலருக்கு பரம்பரையாகவே அவர்களுடைய பரம்பரையில் இந்த மூட்டு வருத்தங்கள் காணப்படுகின்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு இதன் பாதிப்பு அதிகமாக இருப்பது எங்களிடம் வருகின்ற நோயாளிகளை கொண்டு நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். அதே போன்றுதான் நீரிழிவு நோயாளர்களாக இருக்கலாம். அதே போன்று உயர்குருதி அமுக்கம் காணப்படுகின்ற நோயாளர்கள், நாள்பட்ட நோயாளர்கள், வயது கூடினவர்கள், குறிப்பாக 40 வயதையும் தாண்டியவர்களுக்கு இந்த நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மூட்டு தொடர்பான பாதிப்புகள் அதிகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே இந்த மூட்டில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்று பார்த்தால், சிலருக்கு வீக்கங்கள், மூட்டில் வீக்கங்கள் காணப்படுகின்றது. மூட்டை அசைக்க முடியாமல் ஒரு விரைத்து போன தன்மை அவதானிக்கப்படுகின்றது. மூட்டினால் வளமையான அசைவுகளை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே பொதுவாக இது சமச்சீரான மூட்டுகளில் தான் ஏற்படுகின்றது. பலருக்கும் பொதுவாக காணப்படுகின்ற மூட்டாக கணுக்கால் மூட்டு, அதாவது ankle joints-இல் இது அதிகமாக தாக்குவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதே போன்று மணிக்கட்டுகள், கையில் காணப்படுகின்ற ரிஸ்ட் ஜாயிண்டில் இதன் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போன்று மற்ற நபர்களுக்கு பொதுவாக காணப்படுகின்ற மற்ற ஜாயிண்ட் தான் இந்த சிறு மூட்டுக்கள், விரல்களில் காணப்படுகின்ற ஜாயின்ஸ்களிலும் கூட இந்த அதிகமான தாக்கங்கள் அவதானிக்கப்படுகின்றது. எனவே பொதுவாக இந்த ஜாயின்ஸ்களில் இந்த தாக்கம் காணப்பட்டாலும் கூட உடலில் காணப்படுகின்ற அனைத்து மூட்டுகளையும் தாக்கக்கூடிய வைரஸாகத்தான் இந்த சிக்கன்குனியா வைரஸ் காணப்படுகின்றது. இந்த சிக்கன்குனியா ஆத்தரைட்டிஸ் காணப்படுகின்றது. எனவே பல்வேறுபட்ட ஆத்தரைட்டிஸ் நோய்களை இந்த நிலைமை உண்டு பண்ணுகின்றது. எனவே உடலில் காணப்படுகின்ற அனைத்து மூட்டுகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது, சமச்சீராக தாக்குகின்றது. அதாவது உங்களுக்கு வலது கையில், வலது மணிக்கட்டில் உங்களுக்கு ஆத்தரைட்டிஸ் நிலைமை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய இடது கையிலும் கிட்டிய எதிர்காலத்தில் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்பையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். எனவே இதற்கான சிகிச்சைகள் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இங்கு காணப்படுகின்ற இந்த ஆத்தரைட்டிஸ் மற்றைய ஆத்தரைட்டிஸ்களை போன்றதா என்று கேட்டால் ஆம், மற்றைய ஆத்தரைட்டிஸ் நிலைமைகள் காணப்படுகின்றது. எனவே இரத்தத்தில் காணப்படுகின்ற இந்த இன்ஃப்ளமேஷன் காரணமாக இந்த கூறுகள் நேரடியாக மூட்டை தாக்குவதன் காரணமாகத்தான் இந்த ஆத்தரைட்டிஸ் நிலைமைகள் ஏற்படுகின்றது. எனவே இதற்கு நாங்கள் வெளியால் எண்ணெய் தேய்த்து இதனை குணப்படுத்தலாம், வெளியால் பத்துக்கள் போட்டு இதனை குணப்படுத்தலாம் என்று பார்த்தால் அவ்வாறு குணப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதில்லை. அதற்கு தற்காலிகமாக வலி நிவாரணியாக அவற்றை பயன்படுத்தலாமே ஒழிய முறையான இந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக இவைகள் உபயோகப்படாதே என்றே இந்த மருத்துவ உலகம் கூறுகின்றது. எனவே இரத்தத்தில் காணப்படுகின்ற இந்த கூறுகளை அகற்றுவதற்காக நீங்கள் மருந்துகளை, மாத்திரைகளை அருந்த வேண்டும். அவ்வாறு அருந்துகின்ற சந்தர்ப்பங்களில் முறையான வைத்தியரை அணுகி இந்த ஆர்த்தரைட்டிஸ் தொடர்பான பல்வேறுபட்ட சிகிச்சைகள் காணப்படுகின்றன. இந்த சிகிச்சைகளை முறையாக எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு காக்டெயிலாக, ஒரு கோஸாக இது வழங்கப்படுகின்றது. எனவே இதனை தொடர்ச்சியாக பாவிப்பதன் காரணமாக இந்த மூட்டு வருத்தத்திலிருந்து, இந்த சிக்கன்குனியா ஆத்தரைட்டிஸிலிருந்து 100% சுகமாவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட காணப்படுகின்றது. இதில் சுகமாகுகின்ற தன்மைகள் ஆட்களை பொறுத்து வேறுபடலாம், நபர்களை பொறுத்து வேறுபடலாம். அவருடைய உடம்பு இந்த மருந்துக்கு காட்டுகின்ற மருந்து அவர்களுடைய உடம்பில் தொழிற்படுகின்ற விதத்தை பொறுத்து இவர்களுடைய சிகிச்சை குணமடைகின்ற காலங்கள் மாறுபடலாம். எனவே இதற்கு கட்டாயமாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வெளியில் பூசுகின்ற பூச்சிகள் ஒரு தற்காலிகமான வலி நிவாரணியாக பயன்படுமே ஒழிய இந்த நோயை முற்றுமுழுதாக குணப்படுத்துவதற்கு உதவாது என்பதை நாங்கள் கட்டாயம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய மூட்டுகளில் வீக்கங்கள் காணப்படுகின்றதா, அசைக்க முடியாத தன்மைகள் காணப்படுகின்றதா, உடனே உங்களுடைய முறையான வைத்தியரை அணுகுங்கள். இந்த மூட்டு தொடர்பான விசேட வைத்திய நிபுணரை அணுகி இதற்கான சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மோடிபிகேஷனையும் இதனூடாக மேற்கொள்ள வேண்டும். இதற்கு இந்த மூட்டுக்கள் வருத்தத்துக்கு வலி நிவாரணிகள் வழங்கப்படுகின்றது. NSAID நான் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டீராய்டு வகைகள் வழங்கப்படுகின்றது. அதே போன்று கோர்டிகோஸ்டீராய்டு என்று சொல்லப்படுகின்ற ஸ்டீராய்டுகளும் வழங்கப்படுகின்றது. அதே போன்று வலி நிவாரணிக்காக வெளியால் பூசப்படக்கூடிய பூச்சிகள், கிரீம் வகைகளும் வழங்கப்படுகின்றது. அதே போன்று உங்களுடைய இந்த ஜாயின்ஸ்களுக்கு நீங்கள் ரெஸ்ட்கள் வழங்கப்பட வேண்டும்.
வேண்டும், ஒத்தனங்கள் கொடுக்கப்பட வேண்டும், யோகா பயிற்சிகள், எளிமையான உடற்பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும், நீச்சல்கள் போன்றன மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறான லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் செய்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு முழுமையான ட்ரீட்மெண்டாக இதற்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே இந்த ஆர்த்தரைட்டிஸ்கள் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துமா என்று பார்த்தால் ஆம். இதற்கு முறையாக சிகிச்சைகள் பெற்றுக் கொள்ளப்படாத சந்தர்ப்பங்களில் நீண்ட கால மூட்டு தொடர்பான தேய்மானங்களுக்கு, வளைவுகளுக்கு, மூட்டு தொடர்பான பாதிப்புகளுக்கும் உள்ளாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே ஆரம்பத்திலேயே இந்த நோய் நிலைமைகளுக்கு மருந்துகளை உட்கொண்டு சிகிச்சைகள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை விட்டு பாட்டி சொன்னார்கள், பக்கத்து விட்டு ஆண்டி சொன்னார்கள் என்று கூறிக்கொண்டு வெளியில் தடவுகின்ற பத்துக்களை போட்டு எண்ணெய்களை பூசி மாத்திரம் இந்த ஆர்த்தரைட்டிஸ் நிலைமைகளை முற்றுமுழுதாக குணப்படுத்தலாம் என்று பார்த்தால் அவ்வாறு குணப்படுத்த முடியாது. ஏனென்றால் இதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இந்த ஆர்த்தரைட்டிஸ் ஏற்படுவது இந்த வைரசுகளின் நேரடியான இந்த ஜாயிண்டுகளின் தாக்கத்தின் காரணமாக, ஜாயிண்டுகள் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்றது. எனவே அதற்கு இரத்தத்தில் காணப்படுகின்ற இந்த கூறுகளை அகற்றுவதற்கு மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு இது தொடர்பாக ஏற்படுகின்ற சந்தேகங்கள் தொடர்பாக கீழே உள்ள கமெண்டில் தெரிவியுங்கள். உங்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஆர்த்தரைட்டிஸ், இந்த சிக்கன்குனியாவினை தொடர்ந்து இந்த ஆர்த்தரைட்டிஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய வைத்தியரை அணுகி இது தொடர்பாக சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக நீண்ட கால பாதிப்புகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதான நிலைமை உருவாகின்றது. தொடர்ந்தும் எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக்.